இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மால் ஒன்றுக்குள்ள நிற்கிறேன்னா, இந்த மாலில் நிறைய லேடீஸ் அதே மாதிரி குழந்தைகளோட ட்ரெஸ் போட்டுருக்குறாங்க. பாருங்க பக்கத்தில் ஒரு கடையன் இருக்கு. நான் கடையில் யாருமே இல்லை, திறந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை. நிறைய சின்ன குழந்தையிடையும் அதே மாதிரி பெரியாக்களிடையும் தான் இந்த இடத்துல நிறைய உடுப்புகளை பார்க்கலாம். பாட்டிக்கும் அரபு நாட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ் நீங்கள் பார்த்திக்க மாட்டீங்க. யார் பண்ணுறது? இது வந்து அவங்க கல்யாணம் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ப்ரைவேட்டாக போகும்போது இதை எடுத்துகிட்டு போவாங்க. மேலால் அந்த கருப்பு கலர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் ஆனால் பெருசாக ஒரு க்ரௌடை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியலை. இருக்கிறாங்க ஒரு 4-5 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இதுவும் வந்து ரேட் எப்படின்னு தெரியலை. நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு 500-600 ரியால் மாதிரி அந்த பாட்டிகோன் வந்து செல் பண்ணுவாங்களாக்கும். இது என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையோட ட்ரெஸ் இருக்குது. ஆனால் 5 ரியால். செகண்ட் ஹேண்டாக அல்லது பிராண்ட் நியூவான்னு தெரியல, புதுசானு தெரியல. அப்புறம் 5 ரியால் மாதிரி 10க்கு மாதிரி போட்டுருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஜ்மா சூக்குக்கு அடுத்த ஆப்போசிட்டாக இருக்கிற மால் தான் இது. சின்னதாக இருக்கிற மால். இந்த மாலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கில் போட்டிருக்குறாங்க, மர்கஸ் அஸ்கர் மால். இதோட பேர். இங்கே வந்தீங்கன்னா தேவையான மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து வாங்கலாம்.